அனைவருக்கும் காலை வணக்கம். இங்க பேசப்படுகின்ற தலைப்பிடனா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுது. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டமா அச்சுறுத்தலான்னு பேசப்படுறாங்க. ஆட்டம் பக்கத்துல இருந்து எஸ் கொர்சிகா ஆர்டிஎஸ்சி, அச்சுறுத்தல் பக்கத்துல இருந்து எஸ் அஜிமாட்டோசியா ஏஆர்டிபிசிஸ்டா, ஆட்டம் பக்கத்துல இருந்து முதல்ல பேசி வராங்க ஆர்டிஎஸ்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இனிய குடியரசு நல்வாழ்த்துக்கள் என கூறி உரை செல்கிறேன். இப்ப நான் வந்து செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆறாமறையில் கடவுள் கொடுத்த பரிசுகளோடு சொல்லலாம். மனுஷனுக்கு ஆறாமறையில் கடவுள் கொடுத்த பரிசுகளோடு சொல்லலாம். சைனீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வருங்காலத்துல இந்த மனுஷனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மனுஷனால நடக்கப்பட்டது. ஆனா இந்த வேர்ல்டு வார் ஏழால நடக்கப்படணும் பிளான் போட்டுருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட் சொல்றாங்க வருங்காலம் மிகப்பெரிய பிரச்சனை சொல்லிட்டு 175 ஐக்கிய கேட்கலாமே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2025 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ்னா மனுஷனுக்கு ஈடுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்போ பொதுவா வேர்ல்டு வார் பத்தி சொன்னோமா, இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உணர்வு கேட்டா என்ன பதிலே வராது. இப்போ நிறைய பதில சொன்னா கதை சொல்லியே போனான். தெரிஞ்சவங்க பட்டிமன்றத்துக்குள்ளே பேசினா பெரிய பட்டிமன்றம் இருக்குது. நம்ம அதனால நன்றி ஒரு அச்சுறுத்தல் பக்கத்துல 2 வயசு 14 கோச்சிங் கொடுத்தாங்க. அவங்களுக்கே ஈடுபடுகிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் குடியரசு நல்வாழ்த்துக்கள். இப்ப அச்சுறுத்தல் பக்கத்துல இருந்து தீமை சொல்லிட்டாங்களே, அதை பத்தி நல்ல சொல்ல நான் இப்ப முதியோர்களை நிறைய பேர் முதியோர் எடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு நிறைய கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல வச்சு உருவாக்கப்பட்ட ரோபோ அவங்களுக்கு துணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. முதியோர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல நிறைய சந்தோஷம் சொல்லுவாங்க. அந்த சந்தோஷத்தை இந்த ஏஐ கொடுக்குது. சைனால 50க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ல ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ரோபோட்லாம் டாக்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தனை ஹாஸ்பிட்டல்ல எத்தனை ஏஐ ரோபோட் எத்தனை உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்கு. அதை எதுக்கு இருக்கிறவங்க தீமை சொல்றாங்க. இப்ப நம்ம டாக்டர் கிட்ட தலைவலி போனோம்னா அவங்க எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அது இருக்கிறதுனால இப்ப நமக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. சயின்டிஸ்ட் சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 நிலவை கணக்கிருந்தாங்க. அந்த இடத்துக்கு என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்றதை இங்க இருக்க போன் கேமராஸா பார்க்க முடியும். அந்த நேரத்துல ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் ராக்கெட்ல பொருத்தப்பட்டு நிலவுக்கு அனுப்பிச்சு அங்க என்னென்ன இருக்குன்னு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சயின்டிஸ்ட் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக இதை உருவாக்குறாங்க. அப்ப ஏஐ நம்ம நாட்டோட வளர்ச்சியோட ஒரு பகுதியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சயின்டிஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஐ ஒரு அறிக்கை எழுதிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, 85% மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவுகளும், அதே நேரத்துல 97% மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல 85% பார்த்தா 97% பார்த்தா 97 தான் பெருசு. அப்ப எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கூடிட்டு இருக்கு. அதே மாதிரி மாற்றம் வந்துதான் மாறாதுன்றாங்க. காலத்துக்கு ஏற்ப நம்மளும் மாறிக்கிட்டே வரணும். அந்த காலத்துல ஏழைக்கான தேவை இல்லை, இந்த காலத்துல ஏழைக்கான தேவை இருக்கு. நம்ம இப்ப ரோட்ல பேசிக்கும் போது கால முள்ளு குச்சிதான் சொல்லுவோம். நம்ம போய் தெரியாம முள்ளுல கால சொல்ல மாட்டோமே. அதே மாதிரி ஏழைக்கு தப்பான ப்ரோக்ராம் கொடுத்து தப்பான செயல்பாடுக்கு வழி அழைக்கிற மக்களுக்கு சொல்லாம ஏஐ தப்புன்னு சொல்றாங்க. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமேசிங் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி நீங்க எங்களுக்கே கழிப்பீங்க நம்பி நிறைய பேருக்கு நன்றி வணக்கம். இப்போ ஆட்டம்
ஆர்டிஎஸ் பேசிட்டாங்க, அர்ஜுன் பக்கத்துல இருந்து பேசுறாங்க, இன்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். கூகுள் அப்படின்றது ஒரு ஏஐ பேஸ்ட் ப்ரோக்ராம். அதோட பங்கு தான் கூகுள் மேப். இப்போ ரீசெண்டா ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் கூகுள் மேப்ஸை பார்த்துட்டு 1 பேர் போய் பேப்பர் விழுந்துட்டாங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான், 4 பேரும் காலி. இப்ப உள்ள காலத்துல அவங்க கடவுள் உள்ள காப்பாத்துது அப்படின்றாங்க. ஆட்டோக்கார 4 ரூட்டுக்காரன்ட்டு 80களில் வயதுற்றவர்கள் பிஎஸ்பி பாலசுப்ரமணியன் பாட்டாவே பாடிட்டாங்க. அப்படிங்கிறது உங்களோட ஏழை நிறைய போறாங்க. இது என்ன நியாயம்? யூடியூப் அப்படின்றது ஏஐ பேஸ்ட் ப்ரோக்ராம் தானே. அதுல நான் ஒரு கதை பார்த்தேன். பெசா அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய ஆன்சி ஒரு பேட்டிக் இன்ஜினியர். அதுல இந்த மாதிரி ஒரு ரோபோட் உருவாக்கிருக்காங்க. ஒரு குழந்தை சாப்பிட்ற ஒரு ரோபோட் தான். அது எப்படின்னா கற்கிறது அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆன்சி அந்த பெசாவையே பார்த்துட்டு வந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நாளைக்கு நல்லாதான் பார்த்துக்குது. ஆனா அதுக்கப்புறம் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் அந்த குழந்தைக்கு பிடிச்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்துல அந்த பேட்டிக் இன்ஜினியர் அதை உருவாக்க அந்த சீரியஸே சொன்னாரு. இப்படி உள்ள பாவங்கிறது இவங்க எப்படி கடவுள்னு சொல்லுவாங்க. நடுவர்களே இந்த மாதிரி ஒரு இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வேலை படிக்கிறது வேலை கொடுக்குது அப்படின்ட்டு உடனே வேலையே இல்லாம போயிடக்கூடாதுல்ல. இப்போ ஒரு டீச்சர் ஒரு வேலை டீச்சர் எடுக்க நிற்கும் அப்படின்னா அதுக்கு எல்லாரும் 99 ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே அவங்க எடுக்கிற ஒரு டீச்சரை விட்டு அப்படின்னா 99 வாட்டி ட்ரை பண்ணி விடாமுயற்சியா 3வது வாட்டி சக்சஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுது. நடுவர்கள் இப்போ ஒரு சின்ன பாயில ஒரு புது எலுமிச்சம் சாரி உண்டாக்கலாம். அது புரிஞ்சுதான் இருக்க நடுவர்கள். ஆக எனக்கு வாழ்க்கைக்கு தனியாருக்கு நன்றிக்கிற உதவி நினைக்கிறேன். அச்சுவல் பக்கத்துல இருந்து பேசுறாங்க, ஆட்டம் பக்கத்துல இருந்து பேச வராங்க. அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்து எனக்கு அதிகமா கேட்ட வார்த்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளது, ஏஐ, இது எதுவுமே கிடையாது. நடுவர்கள் எப்பதான் நடுவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா எல்லாரும் சொல்லும். இந்த இடத்துல முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஆனா இதை நீங்க தினத்தும் பயன்படுத்தி போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன முடியுமா? சரி, ஓகே. இன்ஸ்டாகிராம் தெரியுமா? ஸ்னாப்சாட் தெரியுமா? யூடியூப் தெரியுமா? கூகுள் தெரியுமா? இதெல்லாமே ஏஐ பேஸ்ட் வருவாங்க. அது இதுலயுமே ஏஐ இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு விஷயத்துல சர்ச் பண்ணி பேஷனல் கல்வி உங்களுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்குது இல்லையா, அது வந்து ஒரு சரி, ஓகே. நம்மளோட எதிர்களை அலுவலர்கள் சொன்னதுனால வேர்ல்ட் வார் 3 வரப்போறதாகவும் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தான் நடக்க போறதாகவும் ரஷ்யாவும் சீனாவும் இருந்தாலும் ஏஐ உருவாக்கி இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. இப்ப இந்தியாவிலே ரஷ்யா போன்ற கால இருந்தாலுமே அந்த ஒரு வேர்ல்ட் வார் 3 நடக்க முடியாது. அதாவது சொல்லுவாரு, நான் 2 மணி வச்சுட்டா என் பத்தி நானும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்களோட பேச அவங்களே கேட்காம பண்ண முடியும். அந்த இடத்துக்கு நம்ம கட்டி சொல்ல போட முடியுமா? அவங்க நாளைக்கு முடியாது போட்டு எல்லாத்தையும் இழுத்துக்கோ அப்படின்ற மட்டும் நம்மளால சொல்ல முடியும். அதுக்காக நம்மளுக்கு உருவாக்கிதான் அது மட்டும் ஒரு கடத்தினால கைசார்ந்த ஒரு குழந்தை உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட் அந்த குழந்தை தலைவர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சரியான ஒரு பேச்சுக்காக ஒரு ஏழை ரோபோட்டை கொண்டு போய் ஒரு குழந்தைகிட்ட பாதுகாப்பு செய்வது அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதுக்காக நம்மளால ஏழை கடன் சொல்ல முடியாது இல்லையா? அந்த இடத்துல ஒருத்தவங்க மனித போட்டுட்டே சொல்லிருக்காங்க. இறங்கி போயிட்டாங்க. தமிழ்ல ஏழை சொல்ல முடியாது. அதாவது இதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கத்திதான். கத்தியை காய்கறி விட்டோடு பயன்படுத்தலாம், மனுஷனை விட்டோடு பயன்படுத்தலாம். அதை எப்படி யார் பயன்படுத்துறான்றத இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ அப்படிங்கிற மாணவர்களுக்கு பயன்படுத்த ஒரு விஷயம்னா யூடியூப் சாட்ஜிபிடின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூஸ்லெட் எழுதணும்னா இப்ப எல்லாருமே எழுதுறது டியூப்லெட்டாவே எழுதுவோம். ஸோ பேசிக்கா தமிழ் எழுதும்போது அரசியல் பற்றி பேசுகிறது தான் இருக்கும். எனக்கு சொல்லிட்டு ஒரு பையன் தன்னோட புத்தகோட வெட்டிங் பண்ணுவதற்காக அதை வந்து இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்கானா தமிழ் புத்தர் வெட்டிங் எழுதிருக்கான். உங்களோட புத்தர் வெட்டிங்கு நீ ஏதோ தப்ப பண்றேன்றத தெரிஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி புரிச்சுக்காக வந்ததுதான் சாட்சிபிடியே தவிர அதுக்கு நம்மளோட மூலிய வேலை செய்யாத இல்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்ல புதிய சேனல்ல எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான்
முதல்ல யோசிச்சு பார்த்தீங்களா? சொன்னா கிடையாது. எதுக்கா பார்த்தீங்க? புட்டாமஸ் பதினெட்டு விஷயம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மாணவர்களுக்கு நம்மளோட பிள்ளைகளை அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் நம்ம பண்ணலாம். முக்கிய போய் பண்ணி கேட்கலாம். நைட்டு 10 மணிக்கு முடிச்சு நான் போயிட்டேன். 10 மணிக்கு என்னால முடிச்சு போக சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நேரம் முடிச்சு ஒரு பாடலை போட்டாலும் பாக்குறீங்க. அதை வந்து பயிர் செய்யலாம், அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. பாடம் வந்து எனக்கு பாலை அனுப்பிட்டு கொடுத்தா அதை பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி அப்படியே வச்சிருமா. அப்படிதான் ஏன் நிறைய நல்லதை எடுத்துட்டு கொஞ்சம் கேட்டு அரசு வச்சுட்டு எதுவுமே கொடுக்கறது மாதிரி நடுவில் வந்து கூட்டிட்டு நல்ல அரசு எந்த அரசு நினைக்கிறாங்க. நான் சொல்ல தோசைக்காவே கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஆட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டா அடுத்தது நம்மளுக்கு தேவையே இல்லை. அது போல நம்ம கிட்டே இருக்கிற ஆட்டத்தை மட்டும் நம்ம வெளியே காமிச்சிப்போம். அடுத்ததுக்கெல்லாம் காமிச்சிக்கவே மாட்டோம். அது போல ஏழைன்றது நன்மையா இருக்கு, தீமையா இருக்கு. அதுல நன்மை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமை நல்ல தேவையில்லை. இவங்க சொன்ன முடிவு நன்றி.